வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் எல்லாரையுமே கோவப்படுத்துகிற மாதிரி உமன் டிவிஷனில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிராக் லெஸ்னர் ஆர்ட்ரூத் செக்மெண்ட்டுக்கான உண்மை காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அண்ட் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் என்ன திடீர்னு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ரிட்டர்ன் இருக்காரு. அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோட டபுள் சாம்பியனுக்கான காரணம் என்ன, மோர் அப்டேட்ஸை பற்றி நீ வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாமினிக் மிஸ்டீரியோடைய வெற்றி. டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி டபுள் சாம்பியனாக இருக்கார். ஆக்சுவலி க்ரோத்து அப்படின்னா கண்டிப்பாக டாமினிக் மிஸ்டீரியோக்கு தாங்க. WWEக்கு வரும்போது எப்படி இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஆள் அடையாளமே மாறி டோட்டலி பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டிக்கிற ஒரு வளர்ச்சி மாதிரியே இவருக்கும் வளர்ச்சி வந்துருச்சு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ AAA மெகா சாம்பியன் ஆகிறதுக்கு காரணம் அவருடைய வளர்ச்சி தான். WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் WWE சேர்ந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனியை சேர்ந்த ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் TNUடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். டாமினிக் மிஸ்டீரியோ இப்போ AAAவுடைய வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார். 2 கம்பெனியோடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை WWE இப்போ ஆக்கிரமிட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரோமன் ரெயின்ஸ்க்கு அப்புறமா மின் டிவிஷனில் டபுள் சாம்பியன் ஆனது நம்ம டாமினிக் தான். இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இதுக்காக தான் டாமினிக் மிஸ்டீரியோ எவ்வளோ நாள் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோக்க வைக்காமல் இருந்தாங்களோ தெரில. சரி, எப்போ இதுக்கப்புறமா AAAவுடைய மெகா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டாமினிக் தோக்குறாரோ அப்போ தான் இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோப்பார். இப்போதைக்கு AAAவுடைய மெகா சாம்பியனாக இருக்கிறதுனால AAAக்கு இதுக்கப்புறமா அடிக்கடி வரணும். அது மட்டும் இல்லாமல் பெண்டா அஃபிஷியலி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா டாமினிக் கிட்ட இருக்கிற AAA மெகா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. அந்த AAA ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக நான் அதுக்கப்புறம் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜான்சனோடைய சைல்டுஹுட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கவர் தான் நம்ம ஆர்ட்ரூத். அதனால தான் WWE பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத்துக்கும் பிராக் லெஸ்னருக்கும் இந்த வாரம் செக்மெண்ட் நடத்தினாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் ஆர்ட்ரூத்துக்கும் செக்மெண்ட் நடந்ததுனால பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை லைக் பண்ணாராம், அதுவும் அக்செப்ட் பண்ணிட்டாராம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஆர்ட்ரூத்து கூட பேசிட்டு அவருக்கு எஃப்ஐ போடும்போது அவரோட ஃபேண்டு கிழிஞ்சிருக்கும். அதை கூட பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வோடு எடுத்திருப்பார், சீரியஸாக எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய விருப்பத்தின் பேரால் தான் நடந்தது. அவருக்கு பிடிக்காமல் ஃபோர்ஸ் எதுவும் பண்ணலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ஆர்ட்ரூத் கூட போடின செக்மெண்ட்டில் அவருடைய ஃபேண்டு கிழிஞ்சதை ஒரு பெரிய இஷ்யூவாட்டு கருதலையாம். அடுத்த செய்தி நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருப்பார். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ட்ரிபிள் ஹெச் ஒரு தடவை பேட் மேக்கப் ஷோவில் பங்கேற்கும் போது கண்டிப்பாக ரசல் புலாசா பேப்பரில் கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் அப்போவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரசல் புலாசா பேப்பரில் கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா அது சர்ப்ரைஸாக இருக்கும். அதை இப்போவே ட்ரிபிள் ஹெச் சொல்கிறாருன்னா அதுக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுவார், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்குது. இந்த வாரம் ட்ரூ மேக்கிண்டருக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் மேட்ச் வைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குதுன்னு. அதுவும் இந்த மேட்சை மெயின் ஈவெண்ட்டாக வச்சாங்க. அந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கிண்டர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸ் ரிட்டனாக கோடி ரோட்ஸ் வந்திருப்பார். அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் சர்ப்ரைஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் இவ்வளோ நாள் வராமல் இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோடி ரோட்ஸ் படம் நடிக்க போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தது. ஸோ 2 வேலையும் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால WWE சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டில் இருந்தார். இப்போது அந்த ரெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. கோடி ரோட்ஸ் மீண்டும் WWEக்கு வந்துட்டார். சரி, கோடி ரோட்ஸ் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். அதோட நிலவரம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கோடி ரோட்ஸோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சான். இனிமேல் கிளைமேக்ஸ் சீனில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சண்டை போடுற அந்த சீன் மட்டும் தான் இருக்கான். அதுக்கு இப்போதைக்கு ஷூட்டிங் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோடைய அக்கும் கேரக்டரை அவங்க ஷூட் பண்ணணும், இந்தியாவுக்கு போய் ஷூட் பண்ணணும், ஜப்பானுக்கு போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கோடி ரோட்ஸ்க்கு இப்போதைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் இன்னும் பல மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா WWEல சண்டை போடுவார். ஸோ கடைசி சீனில் தான்
இந்த மூவியில் எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் இருக்குல்ல அதே மாதிரி. ஸோ அதுக்காக தான் கோடி ரோட்ஸ் போவார். அது ஜனவரி மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம கோடி ரோட்ஸ் ஃபுல் டைமாக இதுக்கப்புறமா டபிள்யூ தான் இருக்க போகிறாரு. அஃபிஷியலி ட்ரூ மேக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்சையும் பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸா பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரிதும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த மேட்ச் நடக்காது, ரசல் பிளாஸால் கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் தான் ஆவார், டைட்டில் டிஃபன் ஆகாது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ட்ரூ மேக்கிண்டருக்கு அகேன்ஸ்டாக ரசல் பிளாஸா பேப்பரில் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த மேட்ச்சுக்கு பெரிதும் எதிர்பார்க்குறேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. இந்த மேட்ச் இப்போ தான் ஃபியூ டே ஆரம்பிச்சிருக்குது. ரசல் பிளாஸா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் WWE பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரசல் பிளாஸாக்கு அப்புறம் கிரவுன் ஜுவல் வரைக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ட்ரூ மேக்கிண்டருக்குமான ஸ்டோரி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டிஃபினிக்கும் ஜேட் கார்கிலுக்கும் இந்த வாரம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தியிருப்பாங்க. சரி, அதை நீங்கள் பாதிரியே விட்டுட்டீங்க. இதை நீங்கள் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறீங்க, எப்போ ஏது அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த மேட்ச்சில் நயா ஜாக்ஸை சேர்த்தது பல ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கோவத்தை உண்டாக்குச்சான். ஏன்னா நயா ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா எத்தனை தடவை நம்ம ஜேட் கார்கில் கூட ஸ்டோர்லைன் போயிட்டாங்க, எத்தனை தடவை வந்து டிஃபினி கூட ஸ்டோர் லைன் போயிட்டாங்க. மீண்டும் மீண்டும் நயா ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா இந்த டிஃபினி ஸ்டோர் லைனில் கொண்டு போகிறது ஃபேன்ஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. அந்தளவுக்கு பூ பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஸ்டோரி, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக இதை மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பர்சனலி சொல்கிறேன், இந்த நயா ஜாக்ஸை தயவு செஞ்சு ரா பிராண்டுக்கு அனுப்பிவிட்ருங்கப்பா. ஏன்னா ஸ்மாக் டவுன் பிராண்டில் இருக்கிறதுனால சும்மா இந்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படியே ரா பிராண்டுக்கு அனுப்பிவிட்டு அங்கே நிறைய ஆப்பனன்ட்ஸ் அவங்களுக்காக இருக்குது, அங்கே அவங்க சண்டை போடலாம். எதுக்கு ஸ்மாக் டவுன் சைடு வந்துட்டு சும்மா இந்த உமன் சாம்பியன்ஷிப் பக்கமே மோதிட்டு இருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சும்மா தான் இருக்குது, அங்கே போய் புது ஆப்பனண்ட் கூட தான் மோதலாம். காய்ஸ், உங்களுக்கு ஆண்ட்ராய்டே அப்படிங்கிற ரெஸ்லரை பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு WWE வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுட்டாங்களாம். ஆண்ட்ராய்டே WWEக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் கொடுக்குறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், அப்படி இப்படின்னு சொல்லி தான் WWE பக்கம் ராயல் ரம்பிள் டைமில் ஒரு ரிட்டர்ன் ஆனார். அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து அவர் பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணலை. சும்மா ஏதோ ஒரு மேட்ச் சண்டை போட வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சுருந்தார். பெரிய புஷ் எதுவுமே கொடுக்கல. இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால இந்த WWE போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆண்ட்ராய்டையே WWE வந்து அலுமினி லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. இந்த அலுமினி லிஸ்ட்டில் சேர்த்தாலே அந்த ரெஸ்லர்ஸ் வந்து WWE போயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து நல்லா இருந்தது. ரே ஃபீனிக்ஸும் ஆண்ட்ராய்டையும் சேர்ந்து ஒரு டீமாக காம்போ பண்ணி ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. அதுக்குள்ளே இந்த டீமை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்னத்தை சொல்ல, பேசாமல் பென்டாவையும் ரே ஃபீனிக்ஸையும் ஒரு டேக் டீம் ஆக்கிடலாம்ப்பா, நல்லா இருக்கும். சரி, இப்போ எதுக்காக இவரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஆண்ட்ராய்டுக்கு கொடுக்க வேண்டிய புஷ்ஷே கொடுக்கல WWE. அந்த கோவத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து WWE விட்டு போயிட்டார். ஸோ இதுக்கப்புறமா AEW போவார்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி WWEல புஷ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு AEW போனார். இப்போ AEWல புஷ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு WWE பக்கம் வந்தார். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா WWE விட்டு AEW போக போகிறாருன்னு நினைக்கிறேன். பாவங்க உண்மையிலேயே ஆண்ட்ராய்டு எப்படிப்பட்ட மனுஷன். ஆனால் உண்மையிலேயே கண்டிப்பாக இதில் ஷார்லட் ஃப்ளேரோட இன்வால்வ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி ஷார்லட் ஃப்ளேர் மூலியமாக தான் ஆண்ட்ராய்டே WWEக்கு வந்தார், ரிட்டர்ன் ஆனார். WWEக்கு வந்ததுக்கப்புறமா ஆண்ட்ராய்டுக்கான பெரிய புஷ்ஷெல்லாம் WWE கொடுக்கல. ஏதோ வச்சுருந்தாங்க. அந்த கேரம்லைஸுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் போச்சு இல்லை, அந்த மேட்ச் மட்டும் தான் நல்லா இருந்தது. மற்றபடி ஆண்ட்ராய்டுக்குன்னு சொல்லிட்டு பெரிய புஷ் எதுவுமே கொடுக்கல. இப்போ அஃபிஷியலி இந்த டீமை ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால் ரே ஃபீனிக்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் ஆடிருப்பார், டாக் டீம் மேட்ச்சில் ஆடாமல். ஆக்சுவலி ரே ஃபீனிக்ஸையும் கஷ்டப்பட்டு அவங்க கான்ட்ராக்ட்லாம் போட்டு WWE கூட்டிகிட்டு வந்து சும்மா தான் வச்சுருக்காங்க. பெண்டாவுக்கு கொடுத்த அந்த புஷ்ஷை ரே ஃபீனிக்ஸுக்கு கொடுக்கல. அதான் சொல்கிறோம்ல, ரே ஃபீனிக்ஸையும் பெண்டாவையும் சேர்த்து ஒரு டாக் டீம் ஆக்கிடலாம், பக்காவாக இருக்கும். ஆக்சுவலி அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் பெண்டா அண்ட் ரே ஃபீனிக்ஸ் 2 பேரும் சேர்ந்து டாக் டீம் டிவிஷனில் தான் இருந்திருக்கிறாங்க. பல டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காங்க. WWEல தான் 2 பேரையும் ஒவ்வொரு பிராண்டையும் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க.